ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்எஸ்ஆர்என் ஸ்டார் விலாக். இன்னைக்கு காலையில் நாங்கள் முறைச்சோறு பொங்க போக வேண்டியது போல் இருந்துச்சு பார்த்துட்டுங்க. ஆனால் அதுக்கு 9 மணி போல் தான் கிளம்பணும். அதில் நான் காலையிலேயே கொஞ்சம் துணியெல்லாம் கிடந்து அதை பாறைகுண்டில் கொண்டு போய் துவைச்சிட்டு ரெண்டாவது கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கி எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை விட்டுருந்தாங்க. அதை வாங்கி கொண்டு அந்த முறைச்சோறு பொங்க வீட்டில் கொடுத்துரு அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வந்தாங்க. நான் அந்த சாதனத்தெல்லாம் கொடுத்து விட்டேன் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் துணியெல்லாம் துவைச்சி எடுத்து காய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 9:15 போல் தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புனேன். அங்கே போய் நான் சேரும்போது அங்கே அவங்க கோழியெல்லாம் கொன்று அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டால் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாட்டுக்கு தீபத்தை வச்சுருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் தான் போய் அரிசியெல்லாம் போட்டேன். அப்புறம் காலையிலே அவங்க 9 மணிக்குள்ளே அவங்க வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் உடைக்க வேண்டியது இருந்துச்சு. வெங்காயத்தை எல்லாம் உடச்சி நறுக்கி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். மிளகாயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். வெள்ளைக்கூடெல்லாம் உடச்சி கொடுத்தேன் பார்த்துடுங்க. ஒருத்தங்க எல்லோரும் இதை உடச்சி கொடுக்க மற்றவங்க அடுப்படி வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆம்பளைங்க எல்லாம் இறச்சி வெட்டுற வேலையை பார்த்தாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைகளை நாங்கள் செஞ்சோம் பார்த்துடுங்க. இது முறைச்சோறு ஃபங்க்ஷன்னாலே எல்லோரும் குடும்பக்காரர் தான் நிற்பாங்க. எதுவுமே எது நடந்தாலும் அப்படி ஜாலியாக அப்படி எடுத்துப்பாங்க. எல்லாருமே ஜாலியாக தான் பேசுவாங்க. அந்த இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துடுங்க. இந்த கறி விருந்து இது கல்யாணத்துக்கு முந்தின நாட்களில் முறைச்சோறு கறி விருந்து இது போடுறது. அவங்கவுங்க என்னென்ன பண்ணணுமோ அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு. சிலர் நாட்டுக்கோழி எடுப்பாங்க, சிலர் டக்காங்கோழி எடுப்பாங்க, சிலர் ஆடு வெட்டி போடுவாங்க. அப்போ சிலவங்க வான்கோழி வாங்குவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோன்னா எங்கள் ஒரு மச்சான் பொண்டாட்டி டக்காங்கோழி எடுத்தாங்க. அப்புறம் ஒரு மச்சான் பொண்டாட்டி 3 வான்கோழி கட் பண்ணி வச்சு சோறு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் 4 வான்கோழி வாங்கினோம் பார்த்துடுங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கூடுதல். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால குடும்பமும் பெருசு தான், அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. அதனால அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியது இருந்துச்சு பார்த்திங்களா. அதனால நாங்கள் 4 வான்கோழி பிடிச்சிருந்தோம். அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி நேரம் ஆகும்ல. அதனால ஆளாளாக ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க. ஆனால் மதியம் 1 மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க பார்த்துடுங்க. ஏன்னா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. அப்படி அதில் ஒரு சந்தோஷம், ஜாலியாக சந்தோஷமாக பண்ணுறது அதுதான் முறைச்சோறு விருந்து. நீங்கள் உங்கள் இடத்துல எப்படி முறைச்சோறு எல்லாம் எப்படி அதெல்லாம் பொங்குவாங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த ஜாலியாக அந்த ஃபன்னாக அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இது பண்ணியிருக்கீங்களா? அதை எங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், எல்லோரும் ஆளோளாக ஒவ்வொரு கத்தியை எடுத்து கட் பண்ணுறாங்க. வேண்டானாலும் ஒருத்தங்க கட் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தங்க வேண்டானாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அடுப்புங்கிற வேலையெல்லாம் எங்கள் அனுதாத்தி பார்த்தாங்க. நான் அந்த வேலைக்கெல்லாம் போகலை. கட் பண்ணி கொடுக்குறது தான் கட் பண்ணி கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாயசத்துக்கு சாதனம் வாங்கிட்டு போனேன் பார்த்துடுங்க. அடை பாயசம். அப்போ அந்த பாயச வேலையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னுக்கிட்டு இது கட் பண்ணி கொடுக்குறோன்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பாயசம் வைக்க வேலைக்கு போனேன் பார்த்துடுங்க. அங்கே போய் முதல்ல முந்திரி பழம், அண்டி, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு நெய்யில் வதக்கிக்கிட்டு ஜவ்வரிசியும் டால்டா அந்த அடை பாக்கெட்டையும் போட்டு அப்படி ஒரு புரட்டி விட்டு அவிய போட்டேன். பால் ஒரு 3.5 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன். அதை காய்ச்சி அடுப்பில் போட்டிருந்தேன். வேறு இது பாயசம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அது அங்கே பார்க்க அடுத்த வேலைகளையும் இது கொஞ்சம் அவியும் போது அடுத்த சில்லற வேலைகள் தேங்காய் திருவ வேண்டியது இருந்து அப்படி அதை ஒவ்வொரு வேலைகளை செய்யும்போது கொஞ்சம் பாத்திரங்கள் வந்துடும். அப்படியே அதோடலாம் பண்ணி இந்த வேலை அப்படியே ஓடிச்சு பார்த்துடுங்க.
டக்குனி 1 மணிக்குள்ளே ஆனால் சாப்பாடு எப்படியும் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோம். ஆனால் 1 மணிக்கு எல்லோரும் சாப்பிட இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி அது நல்லா தான் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து அப்படி ஜாலியாக ஒன்று போல் ஒரு பந்தியில் இருந்தது போல் இருந்து எல்லோரும் சாப்பிடுவோம் பார்த்துடுங்க. ஆளாளுக்கா என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுவோம். அதில் இருக்க சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது பார்த்துடுங்க. குடும்பம், உறவுகள் இதெல்லாம் அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு பழக்கமாக இருக்கா? அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் 2வது இறைச்சி குழம்பு வைக்கும்போது அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது கட் பண்ணுறது தான். கட் பண்ணுறதை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதனால் அடுத்த வீடியோவில் சமைக்கிறத இறைச்சி குழம்பு வச்சதை காட்டுறேன். பாருங்கள், இன்னும் வேலை இன்னும் முடியலை. இன்னும் கொஞ்சம் இறைச்சி இருக்குது கட் பண்ணுறதுக்கு. எங்கள் வீடியோவை முழுசும் பாருங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறேன்னு பாருங்கள். அதுக்காண்டி பெல் ஐக்கானில் போட்டு வைங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். வந்தால பார்த்துக்கலாம். பாய் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.